ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்குங்க. இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு தாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? சுடு தண்ணி போடுவது எப்படி? ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள புது மருமகள்லாம் மாமியை சமைக்க சொன்ன அன்றைக்கி, அத்தை எனக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாது அத்தை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக வாங்க இன்றைக்கி சுடு தண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு குண்டானை எடுத்துக்கணும். அது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கழுவி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அந்த குண்டானில் அப்படியே ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாக ஊற்றிட வேண்டியதான் அந்த குண்டானில். ஊற்றிட்டு அப்புறமா அந்த குண்டான் அடியில் ஒழுகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குண்டான் ஒழுகிச்சு அப்படின்னு சொன்னிச்சுனிங்கன்னா அடுப்பு அணைஞ்சிரும், அடுப்பு ஏதாவது ஒன்று ஆயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, குண்டான் ஒழுகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் அடுப்பில் கொண்டு வைக்கணும். ஓகே, கரண்ட் அடுப்பில் இப்போ வச்சாச்சு. நம்மளோட குண்டான வெந்நி ஊற்றி, அதாவது பச்சை தண்ணியை ஊற்றி குண்டான அடுப்பில் வச்சாச்சு. இப்போது ஆன் பண்ணிக்க வேண்டியதான். சுவிட்சை போட்டுக்க வேண்டியதான். சுவிட்சு போட்டோடனே கரண்ட்டு அடுப்பு ஆன் ஆயிரும். இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி ஆன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சுடு தண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது அப்படியே சூடாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை முதல்ல நல்லா வச்சுக்கணும். அடுப்பில் நல்லா வச்சுக்கிட்டா தான் அந்த குண்டானுக்கு அதுக்கு தேவையான சூடை அது எடுத்துக்கிறதுக்காக சரியாக இருக்கும். இப்போது நம்ம வெந்நீர் சூடாகிக்கிட்டே இருக்குது. நம்ம வெந்நீரில் பச்சை தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது. வெந்நீர் இன்னும் ஆகலை, பச்சை தண்ணி இப்போ சூடாகிக்கிட்டு இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ சூடாகிக்கிட்டே இருக்குது. நம்ம தண்ணி சூடாகிட்டு அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா, கரண்டி உள்ளே விட்டிங்கன்னு தெரியாது. நம்மளோட கரண்டி போய் இதுக்கு தேவைப்படாது. கை தான் இதுக்கு தேவை. இப்படி ஒரு விரலோ இல்லை 2 விரலோ விட்டு பார்த்தீங்கன்னா கை சுட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெந்நீர் ரெடி அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப சுட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப தயாராகிட்டு. ஏன்னா வெந்நீர் ரொம்ப கொதிக்கக்கூடாது. எப்போவுமே வெதுவெதுப்பான சூட்டில் தான் நம்ம இதுங்கணும். அதேமாரி சுற்றி குண்டாலெல்லாம் சுற்றி பபிள்ஸாக இருக்கும். அப்படி இருந்தாலே நம்மளோட வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு தேவையான வெந்நீர் நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு. ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, வெந்நீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதில் மட்டும் கரண்ட் அடுப்பில் மட்டும் எல்லார் வீட்லேயும் கரண்ட் அடுப்பு, இனிமேல் கேஸ் அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும் அப்படின்னு, கேஸ் அடுப்பில் வெந்நியை எப்படி நம்ம சூடு காட்டணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குவோம். முதல்ல கேஸ் அடுப்பை இப்படி திருவிக்க வேண்டியதான். அப்புறம் லைட்டரை வச்சு லைட்டாக இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அதேமாரி நம்ம அந்த குண்டானை எடுத்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சாச்சு. குண்டானை அடுப்பில் வச்ச உடனே குண்டான் சூடாகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூடாகிறதுக்கு தண்ணியை ஊற்றிடும். ஓகே, தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போது நம்ம தண்ணி சூடாகிக்கிட்டே இருக்குது. தண்ணி சூடாகுது, அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு அப்படியே சூடாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அதே மாதிரி தாங்க நம்ம கரண்ட் அடுப்பில் எப்படி தண்ணி சூடாகிட்டுன்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பு நல்லா அழகாக எரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்புறமா இங்கே தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை கையை உள்ளே விட்டு லைட்டாக பார்த்துக்க வேண்டியதான். சூடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ கையை உள்ள விட்டு பார்ப்போம். சூடாக ஆயிடுச்சு. நம்ம தண்ணி
சுடு தண்ணி ரெடி. நாம் செஞ்ச சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குடிக்கிற பக்குவத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சொம்பில் தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றிட்டு நம்மளோட குடிக்கிற பக்குவத்துக்கு சுடு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எந்த மருமகளோ புது மருமகளோ எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த டிஷ். அவசரப்பட்டு பாத்திரத்தில் கை வச்சிடாதீங்க. நான் பாத்திரத்தில் கை வச்சு கை சுட்டுருச்சு. அதனால் அந்த துணியை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தை இறக்கி சொம்பில் மாற்றிக்க வேண்டியதான். இந்த புது மருமகள்லாம் இனிமேல் வெந்நி போட தெரில அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த டிஷ்ஷை பார்த்து கற்றுக்கங்க. ஓகே, இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.